இலக்கிய பூங்கா நடாத்திய சென்னை சேத்துப்பட்டில் உலக பல்கலைக்கழக சேவை மையத்தில் நடைபெற்ற உலக திருக்குறள் விழாவில் இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக இப்பொழுது கவிஞரும் எழுத்தாளருமான தக்கோலம் என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். வணக்கம் ஐயா. ஹலோ. வணக்கம். 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 வணக்கம் ஐயா. சொல்லுங்க. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நேற்று பெரும் விழாவிலே கலந்து கொண்டு களைப்போடு இருப்பீர்கள். நேற்றைய தினம் இடம்பெற்ற விழா குறித்து சொல்லுங்களேன். மகிழ்ச்சி, நன்றி. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலி நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி நைனை சசிகலா விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜெயநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. நேற்றைய நிகழ்வில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை பற்றி விவரங்கள் இப்போது தெரிவிக்கிறேன். நேற்று 17/7/22 ஞாயிற்றுக்கிழமை சரியாக பிற்பகல் 2 மணி அளவில் சென்னையில் சேத்துப்பட்டு உலக பல்கலைக்கழக சேவை மையத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி பிரான்ஸ் தமிழ் கலாச்சார சங்கம், ஜெர்மனி தமிழறிவி வானொலி, அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி உள்ளிட்ட அமைப்புகளுக்கோடு இணைந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடாத்தும் உலக திருக்குறள் விழாவாகும். இந்த விழாவில் என்னை வரவேற்புரை என்று பத்திரிகையில் போட்டிருந்தாலும் எதிர்பாராமல் அந்த விழாவில் நடத்தப்பட்ட கவியரங்க தலைவராக என்னை பணித்தார்கள். அங்கு நடந்த நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். திருக்குறள் வாழ்வியலை வகுத்துவதுகின்ற மனிதத்தின் புனிதமாக இருப்பது திருக்குறள். திருக்குறளில் பல குறள்களை உணர்ந்து பயிற்சி எடுத்தால் நம்மை செதுக்கும், செப்பனிடும், நம்மை காக்கும். அனைவரும் திருக்குறளை படித்திட வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வ சிந்தையோடு 1330 குறள்களையும் படித்து குழுவில் பதித்திடல் வேண்டும் என ஊக்குவிக்கும் களமாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தெரிவிக்க மழலையர், சிறுவர், பெரியோர், ஆண் பெண் இருபாலரும் என அனைவரும் பதிவு செய்து அனுப்பினார்கள். அவர்கள் இதை வாசித்து ஒளிநாடா மூலம் குழுவிற்கு அனுப்பி கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களை பாராட்டி சான்றிதழ் விருது வழங்கும் விதமாக தமிழ்நாட்டில் ஆண்டிப்பட்டி, கோவை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் விழா நடந்தது. அவ்வகையில் நேற்று உலக திருக்குறள் திருவிழா சென்னையில் நடைபெற்றது. அவ்விழாவில் கவியரங்கு தலைமையாக ஏற்று என்னை கவிதை வாசிக்க தலைமை கவிதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நாளிதழ், வாரதழ், இன்னும் சில நூல்கள் குறிப்பிட்ட காலம் வரைதான் படிக்கிறோம். ஆனால் திருக்குறள் பொக்கிஷம். திருக்குறள் தினமும் படிக்க வேண்டும். திருக்குறளை தினமும் படி. திருக்குறளை தினமும் படி. மன இருளை போக்கிடும் திருக்குறளை தினமும் படி. இருவரிதான் இதயத்தை தொட்டிடும், நம்மை இமயத்திற்கு அப்பாலும் உயர்த்திடும். புதிதாய் பிறந்தது போல் வைத்திடும், மண்ணில் பொதுமறையாய் என்றென்றும் திகழ்ந்திடும். திருக்குறளை தினமும் படி. மன இருளை போக்கிடும் திருக்குறளை தினமும் படி. விஸ்வரூபம் உள்ளிருக்கும் வாமனம், விஸ்வரூபம் உள்ளிருக்கும் வாமனம் என்றும் வழித்துணையாய் வாழ்வோடு வந்திடும். இல்லறத்தை நல்லறமாய் வைத்திடும் என்றும் இதமாக பதமாக நடத்திடும். திருக்குறளை தினமும் படி. மன இருளை போக்கிடும் திருக்குறளை தினமும் படி. காலத்திற்கு ஏற்றபடி உரைத்திடும், பல காலங்கள் கடந்தாலும் மிளிர்ந்திடும். ஞானத்தின் ஞானமாய் ஒளித்திடும், ஞானத்தின் ஞானமாய் ஒளித்திடும் என்றும் ஞானத்தில் நிலையாய் நிலைத்திடும். திருக்குறளை தினமும் படி. மன இருளை போக்கிடும் திருக்குறளை தினமும் படி. திருக்குறளை
ஒன்றிப்படி, ஊன்றிப்படி, என்றும்படி, எதிலும்படி, நன்குப்படி, நலமாய்ப்படி, உயர்வாய்ப்படி, உயர்வாய்ப்படி, உயர்வாய் படி. இது என்னுடைய தலைமை கவிதை ஆகும். அடுத்ததாக கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். குறிப்பாக நமது தமிழறிவு வானொலியில் நிகழ்ச்சியை செம்மையாக கொடுத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை முனைவர் பேராசிரியர் சகாதேவன் அவர்கள் இசை கவிதை மட்டுமல்ல, கவிதை இசையும் கலந்து கேட்பவர்களை ஈர்க்கும்படி நாட்டுப்புற பாட அமைப்பில் நன்கு அவர் செம்மையாக அவருடைய நிகழ்ச்சியை கொடுத்தார். அனைவரும் ரசித்து கேட்டதை அவருடைய முக உணர்ச்சியிலிருந்து நான் கண்டுகொண்டேன். நேற்றைய நிகழ்வில் நூல் வெளியீட்டு விழாவும் நடந்தது. திருக்குறள் செல்வி திருமதி ராஜாமணி அம்மையார் ஈரோடு அவர்கள் எழுதிய அன்பின் வழியது உயிர்நிலை என்ற கவிதை நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தலைமை வகித்திருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் நேற்று அவருடைய பிறந்த நாள் என்பதை அறிந்து அவரையும் பாராட்டினார்கள், சிறப்பு செய்தார்கள். இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்தவர் பிரான்ஸ் தமிழ் கலாச்சார சங்கம் தலைவர் தமிழ் திரு ATS பழனிசாமி அவர்கள், பிரான்ஸ் தமிழ் கலாச்சார சங்கம் செயலர், பிரான்ஸ் தமிழ் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அயலக தூதுவர் பாவலர் பத்ரிசியா பாப்புராயன் அவர்கள், நியூ ஜெர்சி தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி முதன்மை இயக்குனர் திருமதி கிண்டல் கீதா ஸ்ரீராம் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ஏற்கனவே நான் தெரிவித்தது போல் சிறப்பு அந்த குரல் வாசித்தவர்கள் ஜெர்மனி தமிழறிவில் தொடர்ந்து கவிதை வாசித்து பங்கு கொண்டவர்களுக்கும், அதே போன்று பிரான்ஸ் திருக்குறள் சம்பந்தப்பட்ட பணிகளை செம்மர செய்தவர்களுக்கு அவர்களும் விருதுகள் வழங்கினர். அந்த விருதுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் நீதியரசர் லோக் அதாலத் சென்னை உயர்நீதிமன்றம் மாண்பமை நீதியரசர் நே வள்ளிநாயகம் அவர்கள். அன்பின் வழியது உயிர்நிலை நூல் வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார் அண்ணா பல்கலைக்கழகம் மேலாள் துணை வேந்தர் பேராசிரியர் முனைவர் கலாநிதி அவர்கள். முதல் நூலை பெற்றுக்கொண்டார் மயிலாடுதுறை கவியரசி விஜயா சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கல். வாழ்த்துறை இந்நிகழ்ச்சியை பற்றி நேற்று நடந்த நிகழ்ச்சியை பற்றி வாழ்த்துறை வழங்கினார்கள் அண்ணாநகர் தமிழ் சங்கம் செயலர் தமிழ் திரு சுந்தரராஜன் அவர்கள், உலக நட்புறவு மையம் தலைவர் கலைமாமணி முனைவர் மணிலால் அவர்கள், தமிழ் தன்னுரிமை இயக்கம் பாவலர் ராமச்சந்திரன் அவர்கள், அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம் பேராசிரியர் முனைவர் சம்பத்குமார் அவர்கள், ஜெர்மனி தமிழர் வானொலி சார்பாக பொறுப்பாளராக என்று அழைக்கப்படுகின்ற பேராசிரியர் முனைவர் சகாதேவன் அவர்களும், அவருடைய துணைவியார் முனைவர் சுலோசனா சகாதேவன் அவர்களும், உலக சித்தா மாநாடு துணைத் தலைவர் டாக்டர் எம் பாஸ்கர் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள். நூல் வெளியீட்டு சம்பந்தப்பட்ட ஏற்புரை வழங்கினார்கள் நூலாசிரியர் திருமதி திருக்குறள் செல்வி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள். நிகழ்ச்சி நிறைவில் விருதுகள் வழங்கப்பட்டது. நமது ஜெர்மனி தமிழறி வானொலி சார்பாக கவிதை களத்தில் கலந்து கொண்ட தொடர்ந்து கவிதை வாசித்து கவிதை பாடியவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நமது ஜெர்மனி தமிழறி வானொலியின் சார்பாக புதுக்கோட்டை முனைவர் பேராசிரியர் சகாதேவன் அவர்கள் சான்றிதழ் விருதுகளை வழங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அவரை கௌரவித்தது. நேற்றைய நிகழ்ச்சி ஒரு நிறைவான நிகழ்ச்சி என்று கூட குறிப்பிடலாம். உலக திருக்குறள் திருவிழா என்று தலைப்பு கொடுத்தது உண்மையான நிதர்சனம் என்றே கூட குறிப்பிடலாம். என்றால் திருவிழா போன்றுதான் இருந்தது.
அனைவருடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி ஊட்டெடுத்ததை நான் கண்டுகொண்டேன். சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டமைக்காகவும் அது மட்டுமல்ல 1330 திருக்குறளையும் தெளிவுற வாசித்து பதிவு செய்ததற்காக எனக்கு திருக்குறள் தொண்டர் விருது அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியும், மெலூன் தமிழ் கலாச்சார சங்கம் மற்றும் பிரான்ஸ் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இணைந்து வழங்கிய கவித்தன்றல் விருதும், நமது ஜெர்மனி தமிழறி வானொலியில் கவிதை களம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கவிதை வாசித்ததற்காக பங்கேற்பு சான்றிதழும் எனக்கு அளிக்கப்பட்டது. அதுபோன்று சின்ன பிள்ளைகளும் சிறிய பிள்ளைகள் கூட அந்த 1330 குறளையும் வாசித்து அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. மொத்தத்தில் நிகழ்ச்சி நிறைவான நிகழ்ச்சி என்றே குறிப்பிடலாம். இந்த நிகழ்ச்சி என்றென்றும் நிற்கும் நிகழ்ச்சி என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. உலக திருக்குறள் திருவிழாவுடைய நோக்கம் அனைவருக்கும் திருக்குறள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அனைவரும் படிக்க வேண்டும், படித்து பதிவு செய்ய வேண்டும். படித்து பதிவு செய்ததால் மனதில் ஒரு நல் உணர்வு ஏற்படும், நல்லதோர் சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி, நமது ஜெர்மனி தமிழறி வானொலி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நோக்கம் என்று கூட குறிப்பிடலாம். மொத்தத்தில் சிறப்புக்கு சிறப்பு செய்தது போல் திருவிழா, உலக திருக்குறள் திருவிழா நிறைவு பெற்றது. உங்களோடு இதுவரையில் நேற்று நடந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் ஜெர்மனி தமிழறி வானொலி, அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி இணைந்து நடத்திய சென்னையில் நடைபெற்ற உலக திருக்குறள் திருவிழா பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். தக்கோலம். என் ஜலநாதன், உத்திரமேரு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி. சிறப்பு கவிஞர் ஜலநாதன் ஐயா அவர்களே, நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த விழாவிலே நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து அந்த விழாவை பற்றிய முழு தகவல்களையும் சிறப்பாக தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றியை கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் தமிழருவி கலையகம் சார்பாக. மிக்க நன்றி ஐயா. நிறைய அங்க வந்திருந்த பிள்ளைகள் மத்தெல்லாம் கூட அவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திருக்கும் போது அப்போ அந்த கவிதை களத்தை பத்தி பேசினாங்க. நிறைய செய்திகள் பெறுவ. நிச்சயம் நீங்க அந்த சமுதாய நோக்கத்தோடு செயல்படுகின்ற அந்த பார்வை வரவேற்கத்தக்கது. மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி. மீண்டும் இணைந்து சிறப்பிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. தேடும் புறவள்ளி மகள் தெய்வாமை பேரழக